ஹலோ கைஸ், வெல்கம் டு அக்ரி 360 தமிழ். பார்த்தீனியம் வீட்ஸ், அதாவது விஷப்பூடு செடிகளை எப்படி எளிமையான முறையில் அழிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த விஷச்செடிகள் காட்டில் வளரும். அதுலேயும் மழை காலங்களில் இதோட பரவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி செடி வளர்ந்ததுன்னா இதோட வாசத்தினால மற்ற செடிகளை மாடு ஆடு எதுவுமே சாப்பிடாது. ஸோ இதை நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இது ஒரு பெரிய புதராயிரும். இதனால் இதையை கண்டிப்பாக அப்புறப்படுத்தி ஆகணும். தனியாக காடு ஃபுல்லாக பரவி இருக்கிறத நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினச்சா ரொம்ப நாட்கள் ஆகும். இப்போ கூலிக்கு ஆளுகளை விட்டு அப்புறப்படுத்தினோம்னா அதுக்கு விலையும் காசும் அதிகமாக செலவாகும். இயந்திரங்கள் மூலமாக செஞ்சாலுமே அதுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி இதை சுத்தம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் அது பின் விளைவு இல்லாததாக இருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு களைக்கொல்லி பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 2,4-D அமீன் சால்ட் வீட் செல் சூப்பர் ஹெர்பிசைடு 1 லிட்ரு. அக்ரியோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் இதை நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஹெர்பிசைடை 75 ml எடுத்துக்கணும். அது கூட ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரேயரில் அதே மிக்ஸ் ஆகிக்கும். உள்ள அந்த தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே ஊற்றிடணும். இந்த களைக்கொல்லி உபயோகப்படுத்துறதன் மூலமாக விஷப்பூடுகள் மட்டும்தான் அழியும். மற்ற தாவரங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா அந்த செடி 2 நாளில் கம்ப்ளீட்டாகவே காஞ்சிரும். அதோட விதைகளும் கீழே விழுந்தால் தானே மறுபடியும் அந்த செடி வளரும். அதுக்கு இல்லாமல் அதுவும் காஞ்சி போயிடும். அப்புறம் இந்த மருந்து அடித்து ஒரு 2 நாட்களுக்கு மாடு ஆடு எதையுமே அங்கே கட்டக்கூடாது. இதோட எஃபெக்ட் தெரியறக்கே 2 நாட்கள் ஆகும். அதற்கு அப்புறம் கட்டிக்கலாம். ஒரு குடம் தண்ணி அப்புறம் 75 ml ஊற்றினாலே கிட்டத்தட்ட 2 மரத்துக்கு இடையே இருக்கிற விஷப்பூடுகள் அழிஞ்சிரும்.